வெல்கம் டு கீதாஸ் க்ரீன் லைஃப். இது பாருங்கள், ரோஸ் செடி வந்து ஓரளவுக்கு இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு விதமான மென்யூர் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இலைகள்லாம் பார்த்திங்கனாலும் ஹெல்த்தியாக இருக்குது. பட்ஸும் நிறையா வச்சுருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு பட்டு தெரியுது. இது மாதிரி நிறையா பட்ஸும் வச்சுருக்கு. அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதை ஃபுல்லாக தண்ணியை நிறச்சிடலாம். இந்த தண்ணியை வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. செடி மேலேயே ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஸ்டெம் மேலெல்லாம் அந்த நியூட்ரியன்ட் வாட்டர் வந்து நல்லா படுறதுனால நல்லா உங்களுக்கு ரோஸ் பூக்குது. வேருக்கு தேவையில்லை, ஸ்ப்ரே பண்ணோம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே போகிறோம். ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த தண்ணி படுதோ அங்கங்கெல்லாம் இலையெல்லாம் ஹெல்த்தி ஆகுது. இது பாருங்கள், எப்படி பூ ரோஸ் நல்லா பூத்துருக்கு, இலைகளும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் மென்யூர். நிலக்கடலை ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் ட்ரெயின் பண்ணிட்டு திருப்பி அதே நிலக்கடலையில் நீங்கள் மறுபடியும் தண்ணியை பிடிச்சி ஃபுல் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே வரைக்கும் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகி கிட்டத்தட்ட அந்த நிலக்கடலையே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 15 டேஸ்க்கு மேலே அந்த தண்ணி வரும். இதை டைல்யூட் பண்ணி எல்லா செடிகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது பாருங்கள், இங்கே ஒரு பட்டு வச்சுருக்கு, நிறையா பட்ஸ் வச்சுருக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இங்கே ஒரு பட்டு வச்சுருக்கு. இங்கே இப்போ ரோஸ் பூத்துருக்கு. இதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.